அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்முடைய டூரில் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் ஹாலாங் பே அப்படிங்கிற இடத்துல க்ரூஸ்க்கு போக போகிறோம். இப்போ நம்ம வந்து ஹாலாங் பே ஹார்பருக்கு வந்தாச்சு. ஹார்பார் வந்துட்டு இப்போ ஹார்பாரில் வந்த பிறகு நம்ம இந்த போட்டில் போகிறதுக்காக நம்மளை ஒரு ஃபெரியில் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. போட்டில் தான் இப்போ நம்ம ஏறிட்டுருக்கோம். இப்போ இந்த ஃபெரியில் நம்ம க்ரூஸ்க்கு போகிறதுக்காக போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பியூட்டிஃபுல் வியூஸ் இருக்கும். நிறைய க்ரூஸ் அங்கங்கே போட் பண்ணியிருப்பாங்க, பெர்த்தாக இருக்கும். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா கடலோட அழகாக இருக்கும். இந்த நம்ம இதில் ஃபெரியில் உள்ள போட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு. இங்கே உட்காந்து நீங்கள் நிறைய அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான நிறைய வியூஸ் இருக்குது. 2 மலை இருக்கும். அந்த மலைக்கு நடுவில் தான் நம்முடைய இந்த ஃபெரி வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கு. இப்போ வழியில் பார்த்தா நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வந்து நிறைய இருக்குது. சூப்பராக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபெரி வந்து எங்கே போகுதுன்னு சொன்னால் கோஸ்ட் கார்டோட பார்டர் கண்ட்ரோலில் போயிட்டு என்ட்ரி போட்டுட்டு போகணும். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ என்ட்ரி போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து நம்முடைய க்ரூஸ்க்கு வந்துட்டோம். கேப்டன் எல்லோரும் நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணும்போது டவல் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்கு. அதை வாங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம 2 days 1 night நமக்கு இங்கே க்ரூஸு, இங்கேயே அக்காமடேஷன் இருக்குது. நம்முடைய ரூமுக்கு வந்து இப்போ திங்ஸை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய ரூமை பார்ப்போம். 2 ரூம் நமக்கு ஆப்போசிட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரூமை திறந்தாச்சு. திறந்து பார்த்தீங்கன்னா வெரி பியூட்டிஃபுல் நல்ல பெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷன் வியூ. நமக்கு இந்த ஓஷன் வியூ பாருங்கள். அப்படியே ஓஷனை பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம க்ரூஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதில் நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் இது வாஷ்ரூம் அழகாக இது பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குது இதில், ப்ரஷ் எல்லாமே. இது அடுத்த ரூமு. இந்த ரூம் அதே மாதிரி தான், ஓஷன் வியூ தான். அது கேட்டிருந்தோம் நம்ம. அதுக்கு நமக்கு 2 days 1 night நமக்கு 1 night இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். நம்ம இப்போ முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இதை அப்படியே பார்த்துட்டு இங்கே போனீங்கன்னு சொன்னால் இது வந்து டீ ஆங்கரிங் ஏரியா. இப்போ வந்து டீ ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா க்ரூஸ் வந்து மூவ் ஆக போகுது. அதனால் டீ ஆங்கரிங் வந்து போட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டீ ஆங்கரிங் ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் இந்த டீ ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது இது வந்து உள்ளே வந்து அவங்களோட இன்ஜின் ரூம் அதெல்லாம் இருக்குது. இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு லஞ்சுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இதான் மெஸ் ஹால். இது வெல்கம் பண்ணுறாங்க நம்மளை. ஃபுட் மெனு ஆப்ஷன் வெஜ், நான்வெஜ் அண்ட் சீ ஃபுட் இருக்குது. ஹலால் ஃபுட் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம சீ ஃபுட் வந்து சூஸ் பண்ணோம். இல்லைன்றனால நம்ம சீ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நமக்கு பம்கின் சூப்பு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாங்க. இதுதான் நம்முடைய சீ ஃபுட்டு மெனு. ரைஸு, இது கேக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கயாக்கிங் ஆக்டிவிட்டீஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது கயாக்கிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டூர் கைடு டேனி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி கயாக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஃபார்வேர்டு போகிறது எப்படி, பேக்வேர்டு போகிறது எப்படி, டேர்ன் பண்ணிவிட்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ வந்து ரிவர்ஸ் போகிறதுக்கு எப்படி சொல்கிறாரு, ஃபார்வேர்டு போகிறது எப்படி போகணுன்னு சொல்கிறாரு. இப்போ இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது நம்ம கயாக்கிங் போயிட்டோம். ஒரு ஆளாகவும் போய்க்கலாம், 2 பேராகவும் போய்க்கலாம், 3 பேராக போய்க்கலாம். ஒரு கிட்ஸ் இருந்தனால நாங்கள் 3 பேராக செலக்ட் பண்ணோம் ஒரு கயாக்கிங்கில். இப்போ நம்ம ஃபஸ்யுத்தீன், ஜொஹரா அவங்கெல்லாம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் அடுத்த இன்னொரு போட்டில் வந்து நான், அப்புறம் அஃபீஃபா, ஃபிர்தௌஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 45 minutes தான் வந்து இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுப்பாங்க. ரொம்ப 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 நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த கயாக்கிங் போகிறது. உள்ளே அந்த கேவ் உள்ளெல்லாம் போகிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த கேவ் உள்ளெல்லாம் போயிட்டு வரலாம். இந்த கேவ் உள்ளே போகிறாங்க. கேவ் உள்ளே போயிட்டு இப்போ வெளியே வர்றோம். கேவ்லேருந்து வெளியே இந்த 45 நிமிஷம் சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து நம்மளை ஸ்விம்மிங் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஃபஸ்யுத்தீன் வந்து இங்கே ஸ்விம்மிங்காக இறங்கியிருக்கா. இப்போ டைவ் அடிக்கிறாங்க இங்கே கீழே. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மறுபடியும் நம்ம ஷிப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்து நம்ம அங்கே ஒரு காஃபி எல்லாம் சும்மா நம்மளாக குடிச்சிட்டு உள்ள காஃபியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. குடிச்சிட்டு சன்செட் பார்க்குறதுக்காக மேலே போயிட்டோம். சன்செட் வியூ பார்க்குறோம். இப்போது சன்செட்டு பார்த்துட்டு நிறைய க்ரூஸ் வந்து போர்டாயிருக்கும். அடுத்ததாக குக்கிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ். அப்போ வெஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மஷ்ரூமு, கேரட்டு, லீவ்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் அதை வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக இது பண்ணுறவங்களுக்கு எடுத்து வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் நான்வெஜ் லவர்ஸ்க்காக சிக்கன் வந்து போட்டு இது பண்ணுறாங்க. நம்ம ஏன் வந்து சிக்கன் ப்ரிஃபர் பண்ணலன்னா ஹலால் கிடையாது இங்கே. அதனால் நம்ம சிக்கன் ப்ரிஃபர் பண்ணலை, நம்ம வெஜ்ஜு தான் கேட்டிருந்தோம். அதனால் வெஜ் லவ்வர்ஸ்க்காக தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. இங்கே டவ் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஃபுல்லி ரைஸில் தான் டவ் மேக் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே ரைஸ் கல்டிவேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாமே வந்து ரைஸ்லையே செய்யக்கூடியதாக நிறைய குசைன் இருக்குது. இப்போ இந்த டவ் என்ன பண்ணுறாருன்னா அந்த வெள்ளை கலர் துணியில் கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அந்த டவ் மேலே வைக்கிறாங்க. எதுக்குன்னா அப்போ தான் அது ரோல் பண்ணும்போது நல்லா வரும் அப்படிங்கிறாரு. அந்த சைடில் கார்னரில் வச்சுட்டு ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. எப்படி ரோல் பண்ணணும்னு இந்த பக்கமும் லெஃப்ட் ரைட் ரோல் பண்ணிவிட்டு இப்படி மடிச்சிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம அஃபீஃபாவும் வந்து இந்த ரோல் பண்ணுறதை ட்ரை பண்ணாங்க. நம்ம செஞ்சு வச்ச ஸ்ப்ரிங் ரோலை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டோம். அன்றைக்கி நைட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுநாள் காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேம்பு போட் ரைடுன்னு சொல்லி எங்கள் கூப்பிட்டு போனாங்க. அது உள்ளெல்லாம் போய் நல்லா பேம்பு போட் ரைடு பண்ணோம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது பேம்பு போட் ரைடிங்கு. உள்ளே இந்த உள்ளே வந்து இப்போ நம்ம போகிறோம். அழகான வியூ இது, இந்த பேம்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளை க்ரூஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து பிரஞ்ச் சாப்பிட்டோம். சீ ஃபுட்டு தான். ஏன்னா நமக்கு வந்து ஹலால் ஃபுட்டு நம்ம கிடைக்காது அப்படின்னு சொன்னனால சீ ஃபுட்டை சூஸ் பண்ணோம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஹலால் ஃபுட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நம்மளை எல்லோரையும் பாய் சொல்லி நம்மளை அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம்னா நம்ம க்ரூஸ்லேருந்து வெளியே நம்ம அதே போட்டு வழியாக வந்துகிட்டே இருக்கோம். வரும்போது ரொம்ப அழகாக இருந்தது கடலோட வியூவு. எல்லா இடமும் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ஹாலிடே போகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டோட்டல் இட்னரி அனுப்பி தர்றேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.